பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கின்றேன். எசையா புத்தகத்தில் 38வது அதிகாரத்திலே 4வது இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது. ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவுடன் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன் என்று இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மோடு வாழ்கின்றார். அந்த எசையா தீர்க்கதரிசியிலே இவ்வாறு சொல்லுகிறார் எசேக்கியா மன்னனிடம், உன் வாழ்வு முடிந்து விட்டது, உன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக்கொள், ஆயத்தமாகு என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த எசேக்கியா மன்னன் ஆண்டவரிடம் இவ்வாறு அழுகிறார். நான் உன் திருமுன் உண்மை வழியிலே மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் விட்டு தேம்பி அழுதார். அதை போல நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய திருமுன் உண்மை வழியில் நாம் நடக்க வேண்டும், நலமானவற்றை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதே ஆண்டவர் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்றார். கடவுளுக்கு பயந்தவன் கடவுளுக்குரிய காரியத்தை செய்வான், அவன் நேர்மையானவனாக இருப்பான். என் அன்புக்குரிய இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடன் வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்தோம் என்றால், தாவீது ராஜா நீடிய ஆயுளுடன் வாழ்ந்தார், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடன் வாழ்ந்தார், மகிமை உள்ளவராக இருந்தார் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் அத்தனை பேரும் ராஜாவுடைய பிள்ளைகள். நான் அடிக்கடி அப்படித்தான் சொல்வேன், நாம் இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் அத்தனை பேரும் ராஜாக்கள் போல்தான் வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இளவரசர்கள். அப்போ இளவரசர்கள் நீடிய ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றால் கடவுளுக்கு உகந்த காரியத்தை நாம் செய்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் கடவுளுக்கு உகந்த காரியம் என்றால் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதே கடவுளுக்கு உகந்த காரியம். நாம் ஒவ்வொருவரும் திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏழை எளிய மக்களை அன்பு செய்ய வேண்டும், இரக்கமுடன் கனிவுடன் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் அத்தனை பேரும் நீடிய ஆயுளுடன் நாம் வாழ்வோம். எல்லா புகழும் இறைவனுக்கே கிடைக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமென்.